மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். சொல்லுங்க. சங்கீதம் 23:1. சொல்லுங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1. சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். சங்கீதம் 23:1. வெரி குட். ஒவ்வொருத்தர சொல்லுங்க. சொல்லுங்க. ஒவ்வொருத்தர சொல்லுங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் பாப்பு ஓடியா உட்காரு. நான் தாழ்ச்சி அடையேன். பிஸ்கட் கொடுப்பாங்க உட்காரு. சங்கீதம் 23:1. சொல்லுங்க. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். அவர்கள் மனதை நாம் பாடுவோம். அவர்கள் மனதை நாம் பாடுவோம். இயேசு நல்லவன். இயேசு நல்லவன். கத்துங்க. இயேசு நல்லவன். நல்லவர் உனக்கு. சொல்லுங்க. இயேசு நல்லவன். இயேசு நல்லவன். இயேசு நல்லவன். நல்லவர் எனக்கு. விடுமா விடுமா. இயேசு உனக்கும் நல்லவரு. இயேசு எனக்கும் நல்லவரு. இயேசு எல்லாருக்கும் நல்லவரு. சரியா? நம்ம அது மாதிரி சொல்லும்போது ஆண்டவர் ஏசப்பா உங்க மேல பிரியமா இருப்பார். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்கள் பரலோகராஜ்யம் உங்களதுன்னு சொல்றாரு. பரலோகமே எங்களுக்கு முதல். அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களை அந்த வார்த்தைகளை இவ்வளவு நேரம் கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சிறு பிள்ளைகள் இந்த கிராமத்துல நாங்கள் இந்த வேலையில இந்த மத்தியான வேலையில உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினரையும் ஆண்டவரே கஷ்டங்களிலிருந்து, கவலையிலிருந்து, கண்ணீரிலிருந்து, போராட்டத்திலிருந்து இந்த பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், பரலோகராஜ்யம் இவர்களது சொன்னீங்களப்பா. அப்படியா இந்த பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கிராம பகுதியில் அத்தனை பேரை இதில் மதிய அழகன் இருக்கு பாரு. மதிய அழகன் ஒன்று எடுங்க வாட்ஸ்அப்பில். இது மதிய அழகன் இருக்கு. மதிய அழகன். அதனால
அந்த சூழ்நிலைகளும் நமக்கு என்ன செய்யணும், சாதகமாக இருக்கணும், சாதகப்படுத்திக் கொள்ளும். அதாவது இப்ப என்ன செய்ய போறோம்னா ஒரே ரவுண்டில் எல்லாரும் வரப்போம். சரியா? சேர்ல உட்காந்து தப்பு இல்லை. உங்க சேர்ல எடுத்து ஒரே ரவுண்ட்ல போட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்ல போட்டு பார்க்கலாம். in